அவங்க நைட் அவங்க மெய்ட் ரேவதி வந்து அவருக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி கால் அவங்க எடுக்கவே இல்லை. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட கைடன்ஸ் வாங்கலாம், டாக்டர் இல்லையா. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஜெயராமன், இவங்க 3 பேரும் சேர்ந்து கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும்போது தான் அவங்க தூக்குல தொங்கிய நிலையில 4 பேரும் இருந்ததா சொல்லப்படுது. அவங்க 2 பசங்களையும் ஓகே இவங்க ஹேங் பண்ணிட்டு ஓகே அதுக்கப்புறம் இவங்க போய் ஹேங் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவும் வருது, சந்தேகமும் இங்கே எழுப்பப்படுது. இன்னொன்று, ஒருவேளை அவரே ஒரு டாக்டர் இல்லையா அந்த இடத்துல, அதனால ஏதாவது மயக்க ஊசி பசங்களுக்கு செலுத்தி, இன்னொன்றும் சொல்லப்படுது அவங்க பசங்க 2 பேரும் அகெயின்ஸ்டாக ஏதாவது இருந்திருப்பாங்க, அதனால 2 பேருக்கும் மயக்க ஊசி செலுத்திட்டு அவங்க மயக்க நிலையில அவங்கள ஹேங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. விச் மீன்ஸ் அது கொலை தானே அந்த இடத்துல. இந்த மாதிரி 4 பேரும் வெவ்வேறு 3 அறையில வந்துட்டு தூக்கிட்ட நிலையில இருக்காங்க. அவருக்கு 5 கோடி கடன் இருந்ததாகவும் அது பேங்க்லயும் வெளியே கிரெடிட்டார்ஸ் கிட்டயும் வாங்கியிருக்காருன்னு மாதம் 6 லட்சம் ரூபாய் இஎம்ஐ மட்டும் உங்க கட்டணும் அப்படிங்கிறது. உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். சென்னை அண்ணா நகர்ல வழக்கறிஞர், மருத்துவர், அவங்களுடைய மகன்கள் 2 பேரும் வந்து சூசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி நம்ம பார்த்துருப்போம். கேட்ட வரைக்கும் வந்து அந்த மருத்துவருக்கு வந்து பெருமளவான கடன் தொல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஒரே குடும்பத்தில் 4 பேர் சேர்த்துருக்காங்க. இதை என்ன நடந்துச்சாங்க? இது நேற்று இரவு நடந்த இன்சிடென்ட். இன்னைக்கு மார்னிங் தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இன்சிடென்ட்டாக சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் தற்கொலை, அவங்க வாழ்க்கையை அவங்களே எடுத்துக்கிட்டாங்கன்றது ஒன்று. போகும்போது யார் அவங்க அப்படின்னு பார்த்தா டாக்டர், அட்வொகேட். அதாவது சொசைட்டியில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரைடு, ப்ரெஸ்டீஜியஸான ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருவருமே. அவர் பாலமுருகன், அவருக்கு வந்து 52 வயது. இங்கே அவங்க சுமதி இங்கே ஹைகோர்ட் ப்ராக்டிஸ் அட்வொகேட் தான், அவங்க ப்ராக்டிசிங் அட்வொகேட். அவங்களுக்கு வந்து 47 வயது. அவங்களுக்கு 2 மகன்கள், அதாவது 19 வயசுல ஒரு மகனும் 17 வயசுல ஒரு மகனும், 2 மகன்கள் அவங்களுக்கு. அவங்க அண்ணா நகர்ல இருக்க ஒரு 13th ஸ்ட்ரீட்ல வந்துட்டு திருமங்கலம் ஸ்டேஷன், அதாவது போலீஸ் ஸ்டேஷன், V5 திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் தான் அங்கே ஜூரிஸ்டிக்ஷன் வருது, லிமிட். அங்கதான் இருந்துட்டு இருந்திருக்காங்க நேத்தி கிட்டத்தட்ட. ஆனா அவரோட சொந்த ஊர் இங்க என்னவா சொல்லப்படுது அப்படின்னா, திருவண்ணாமலை செய்யாறு தான் அவரோட சொந்த ஊர் அப்படிங்கிறது தான். பட் சென்னை வந்து அவர் செட்டில் ஆகி 25 இயர்ஸ் ஆகுது அப்படிங்கிறது விஷயம். அவர் ஒரு ஸ்டோனாலஜிஸ்ட், அவர் இந்த இடத்துல டாக்டர். ஸோ இது இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. சொல்ற மாதிரி நைட்டு இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லப்படுது அப்படின்னா, நைட்டு வந்துட்டு அவங்களோட மெய்டு இருக்காங்க இல்லையா, அவங்க நைட் அவங்க மெய்டு ரேவதி வந்து அவருக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி கால் அவங்க எடுக்கவே இல்லை. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட கைடன்ஸ் வாங்கலாம், டாக்டர் இல்லையா, வாங்கலான்றதுக்காக கால் பண்ணியிருக்காங்க. கால் எடுக்கல. சரி, கால் கண்டினியூஸாக எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விடிய காலையில் 5 மணிக்கே வீட்டுக்கு வந்து பார்த்ததா சொல்லப்படுது. பட் வீடு பூட்டி இருந்த நிலையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்ச நேரம் தட்டி பார்த்துட்டு திறக்கலை அப்படின்னோடனே இவரோட டிரைவர், அந்த டாக்டரோட டிரைவர் இருப்பார் இல்லையா, அந்த இடத்துல வந்து அவர் பேர் ராமச்சந்திரன், அவருக்கு கால் பண்ணியிருக்காங்க. அவரு, அவங்க அந்த மெய்டு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஜெயராமன், இவங்க 3 பேரும் சேர்ந்து கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும்போது தான் அவங்க தூக்குல தொங்கிய நிலையில 4 பேரும் இருந்ததா சொல்லப்படுது. ஓகே, ஒரு அரௌண்ட் ஒரு 8 o'clock போல அப்படிங்கிறாங்க காலையில. இதுல என்ன ஒரு விசித்திரமான விஷயம் அப்படின்னா, இதுல ஒரு விஷயம் போலீசார் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, உள்ள தாளிட்டு இருந்தது, அப்ப இது தற்கொலையா இருக்கலாம் அப்படின்னாங்க. தற்கொலை தான் இருக்கும், ஏன்னா உள்ள தாப்பா போட்டிருக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லப்படுற ஒன்றா இருக்கு. இது ஏன் கான்ட்ரடிக்டரி ஃபேக்டா இங்க சொல்லப்படுது அப்படின்னா, இப்போ தூக்கிட்டு தற்கொலை அப்படின்னா இப்போ நம்ம ஒருவர்னா பரவாயில்ல, ஃபேனோ ஏதோ அப்படி சொல்லலாம். ஓகே, இது அவங்க அந்த அளவுக்கு பிளான்டா இல்லை இன்னொரு சந்தேகமும் இதுல வந்துட்டு ரொம்ப வளர்த்துட்டு இருக்கு. என்ன வளர்த்துட்டு இருக்கு அப்படின்னா, அவங்க 2 பசங்களையும் ஓகே இவங்க ஹேங் பண்ணிட்டு ஓகே அதுக்கப்புறம் இவங்க போய் ஹேங் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவும் வருது, சந்தேகமும் இங்கே எழுப்பப்படுது. இன்னொன்று, ஒருவேளை அவரே ஒரு டாக்டர் இல்லையா அந்த இடத்துல, அதனால ஏதாவது மயக்க ஊசி பசங்களுக்கு செலுத்தி, இன்னொன்றும் சொல்லப்படுது அவங்க பசங்க 2 பேரும் அகெயின்ஸ்டா ஏதாவது இருந்திருப்பாங்க, அதனால 2 பேருக்கும் மயக்க ஊசி செலுத்திட்டு அவங்க மயக்க நிலையில அவங்கள ஹேங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. விச் மீன்ஸ் அது கொலை தானே அந்த இடத்துல. ஸோ அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் வர்றதுக்கான காரணம் இங்க என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த பாலமுருகனோட மனைவி சுமதி இருக்காங்க இல்லையா, அட்வொகேட், அவங்களும் அவங்களோட எல்டர் சன்னும், அதாவது பெரிய முதல் பையன் மூத்த மகனும் ஒரு ரூம்ல வந்துட்டு தூக்கிட்ட நிலையில இருக்காங்க. ஒன்னாச்சா. 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாலமுருகன் பக்கத்துல இருக்க ரூம்ல அவரு தூக்கிட்ட நிலையில, இன்னொன்னு இளைய மகன் இருக்காரு இல்ல, 2வது மகன், அவர் வந்து பூஜை ரூம்ல தூக்கிட்ட நிலையில இருக்காரு. சோ இந்த மாதிரி 4 பேரும் வெவ்வேறு 3 அறையில வந்துட்டு தூக்கிட்ட நிலையில இருக்காங்க. கணவனும் மனைவி ஒரே அறையிலையா? இல்ல, மனைவியும் பெரிய மகனும் ஒரே அறையில, கணவன் பக்கத்து அறையில, 2வது மகன் வந்துட்டு பூஜை அறையில. சோ இந்த மாதிரி 4 பேரும் 3 தனி அறைகள்ல இருக்கிறதுனால இது ஒரு விதமான சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அதனாலதான் இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு வந்த ஃபாரன்சிக் இது பர்சன்ஸ் வந்துட்டு, தடவியல் நிபுணர் வந்துட்டு அங்க இருக்க 5 மொபைலை கைப்பற்றி இருக்காங்க.
கைப்பற்ற ஒரு விஷயம். வேற ஏதாவது அங்க சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸ் இருக்கா? ஒருவேளை அது கொலையா இருந்தா, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஒருவேளை சஸ்பெக்ட் இருக்குன்ற மாதிரி மயக்கம் மருந்து ஏதாவது செலுத்தி மயக்கமானதுக்கு அப்புறம் அவரே தூக்கிலிட்டு இருப்பாரா அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. இன்னொன்னு இங்க ஆஸ் அ டாக்டர் அப்படின்னும் போது அவர் லைசன்ஸ்டு, அவர் ஒரு சிரஞ்ச் வச்சுக்கிறதோ மருந்துகள் வச்சுக்கிறதோ ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். பட் இங்க நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சர்க்கம்ஸ்டான்ஷியல், அந்த சம்பவம் நடந்த இடத்துல ஏதாவது கீழே செதறி இருக்கா, இல்ல பக்கத்துல ஏதாவது இருக்கா, இது ஒண்ணு பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இங்க என்ன அப்படின்னா உள்ள தாளிட்ட நிலையில இருக்கிறதுனால தான் இது தற்கொலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மாதிரி தான் வருது. ஏன்னா நம்ம திரும்ப பார்த்தோம்னா இந்த விஜய் சித்ரா ஹேம்நாத் அந்த கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பெருசா வந்து அங்க ஒரு டேர்ன் எடுத்ததே வந்துட்டு அவர் உள்ள தானே தாப்பா போட்டிருந்தாங்க. இவங்க தானே கதவு உடைச்சிட்டு உள்ள போனாங்க. அது எப்படி அப்புறம் கொலையாகும், தற்கொலை இதுல தானே வரும்ன்ற மாதிரி தான் ஒரு பெரிய டேர்ன் எடுத்த கேஸா அது இருந்துச்சு. ஏன்னா இவர் தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு தான் நாங்க நம்ம பார்த்திருந்தோம் அந்த இடத்துல. சோ அந்த உள்ள தாளிட்டு இருந்தது தான் இப்ப அது கொலையா தற்கொலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல. தற்கொலைன்ற வலுக்கிறதுக்கான காரணம் அதுவா தான் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப போலீசார் தரப்புல என்ன அப்படின்னா வேற என்ன அங்க இருக்கு, அவர் ஏதாவது லெட்டர் எழுதியதான் வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தான் போலீஸாருக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. என்னன்னா 4 செக் வந்து அங்கே வச்சிருந்திருக்காரு சைன் போட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சீட்டில் வந்து இந்த மாதம் இஎம்ஐ தொகைகள் எவ்வளோ அப்படிங்கிறதையும் அதில் எழுதி வச்சிருக்காரு. ஒன்று. அடுத்தது வந்து இப்போ இன்னொன்று என்ன சொல்லப்படுது அப்படின்னா இவங்க வந்து ஒரு கடந்த 10 நாளாவே மன உளைச்சல்ல இருந்ததாகவும் கடன் கொடுத்தவங்க எல்லாம் வீட்டுக்கிட்ட வந்து ரொம்ப கத்துறது, அசிங்கமா பேசுறது, அந்த மாதிரி விஷயங்களும் நடந்ததா சொல்லப்படுது. அதற்காக தான் 5 போனையும் கைப்பற்றியிருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க சிசிடிவிஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி யாராவது அங்கே பிரச்சனை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வீட்டு வாசலில் வந்து என்ன பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. நமக்கே தெரியும் அங்கே இருக்க சிசிடிவியில் அது கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஃபோன் எடுத்தனா சிடிஆர் கால் டீட்டெயில் ரெக்கார்டிங் அந்த இடத்துல போடலாம். போடும்போது டெக்ஸ்ட் ஏதாவது அந்த மாதிரி அனுப்பப்பட்டிருக்கா, இல்லை யார் யார் கால் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஃப்ரீக்வன்ஸாக கால் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்களும் நம்மளால சிடிஆரில் எடுக்க முடியும். போலீஸ் இப்போ அதையுமே கைப்பற்றியிருக்காங்க அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னன்னா இன்னொரு விஷயம் மெயினாக சொல்லப்படுறது கடன் சுமை அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட அவருக்கு 5 கோடி கடன் இருந்ததாகவும் அது பேங்க்லையும் வெளியே கிரெடிட்டார்ஸ் கிட்டையும் வாங்கியிருக்காருன்னு மாதம் 6 லட்ச ரூபாய் இஎம்ஐ மட்டும் அவங்க கட்டணும் அப்படிங்கிறது. ஓகே. ஏன்னா அவர் அண்ணா நகர்ல முதல்ல ஓப்பன் பண்ண பிரான்ச் கோல்டன் ஸ்கேன்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் லாஸ் ஆக ஆரம்பிச்சதால இன்னும் 3 பிரான்ச் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 5 கோடி ரூபா கடனை வாங்கி ஃபுல்லாக அதில் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. பட் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கே அவருக்கு அமௌண்ட் வரல அப்படிங்கிற விஷயமும் இங்கே வந்து ரொம்ப பெருசாக பேசப்படுற விஷயமா இருக்கு. இதெல்லாம் கான்ஸ்டியூட் ஆகி தான் இதை வந்து அடிக்கடி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லி சுமத்தி அவங்க கிட்ட சொல்லி அவர் மனம் உடைஞ்சு நம்ம என்ன பண்ண போறோன்னே தெரியல அப்படின்னு அலர்தாகவும் அவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான். இப்போ இதன் விளைவாக தான் இவர்கள் வந்து இப்போ தற்கொலை மேற்கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் வரைக்கும் சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்கு. இப்போ கடன் அப்படின்னா அவங்க மாதம் வந்து ஒரு வட்டியோ இஎம்ஐயோ கட்டியிருப்பாங்க இல்லையா, அது ஏதாவது சொல்லப்படுறது இவ்வளோ கட்டியிருப்பாங்க, இவ்வளோ கடன் இருந்தது, அது மாதிரி சொல்லப்பட்டுச்சா? இல்லை, இப்போ நமக்கு வெளியே வந்திருக்க விஷயம் இஎம்ஐ 6 லட்சம் மட்டும் தான் வெளில வந்திருக்கு. மந்த்லி இஎம்ஐ 6 lakhs அப்படிங்கிறது தான் இப்போ விஷயமா வெளில வந்திருக்கு. இப்போ அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயத்துல இருக்கோம். எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பேங்க்னா நமக்கு ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் நமக்கு தெரியும். ஓகே, ஒரு பைசா 1.5 பைசா 2 பைசா அந்த மாதிரி. நான் பேங்கிங் ஃபினான்ஸ்னா கணக்கு இல்லைல்ல இங்கே நமக்கு. அதுவும் இது வெளியே கிரெடிட்டார்ஸ் கிட்ட வாங்கியிருந்தா 5%, 10, 5, 20% வரைக்குமே கொடுக்குற கிரெடிட்டார்ஸ் இருக்காங்கல்ல. இப்போ நம்ம மக்களை என்ன பண்றோம், அந்த நேரத்தில் என்னோட தேவை பூர்த்தி ஆகுதா, அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் நீ வச்சாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு காசு கொடுன்னு வாங்கிடுறோம். வாங்கிட்டு என்ன பண்றோம், அவங்க வந்து நெருக்கடி கொடுக்குறப்போ அடுத்தது வேற யாராவது ஒரு நபர்கிட்ட போய் இந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு அங்கேருந்து ஒரு அமௌண்ட் இப்படிதான் மக்கள் லாக் ஆகுறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு இப்போ எல்லாமே கேட்கலாம், இவங்க மேபி 2 விஷயத்துக்கு யோசிச்சிருக்கலாம். ஒன்று, சொசைட்டி யாருக்குமே அந்த ஒரு விஷயம் இருக்கும், வீட்டு வாசல் வந்து கடன்காரன் என்ன அப்படிங்கிற மாதிரி சொசைட்டி என்ன சொல்லும் ஏது சொல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று. அட் த சேம் டைம் இந்த மாதிரி இருக்க பர்சன்ஸும் இந்த மாதிரி டீல் பண்ணக்கூடாது நமக்குமே தெரியும். அவங்களோட விஷயம் வீட்டுக்கே ஃபர்ஸ்ட் வரக்கூடாது. வந்து கேட்குறாங்களா ரொம்ப பொலைட்டாக டிக்னிஃபைடு வேல அவங்க கேட்டுட்டு போகணும். இல்லைனா லீகல் ப்ரொசீடிங்ஸ் எடுத்துக்கணும். நோட்டீஸ் அனுப்புறது, லீகல் நோட்டீஸ் அனுப்புறது, அப்புறம் அதில் வந்து உங்களுக்கு கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஃபைலிங் போகிறது, அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட் போட்டு இபி போடுறது, எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போட்டு ஃபைனல் ஆக்ஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா. ஓகே, ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னா அவங்கள எதை வச்சு அந்த இடத்துல செட்டில் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இதை சொன்னதுனால நான் கேட்குறேன். நான் இப்போ கடன் வாங்கிட்டாங்க, இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் வாங்குறாங்க, அவங்களால கடன் வந்து கட்ட முடியல, அந்த கொடுத்த அந்த பேங்க்கோ இல்லை அந்த நிறுவனமோ அதை திருப்பி கேட்கறதுக்கு வந்து இவங்களுக்கு மிரட்டல் எடுக்கிறதோ இல்லை நீங்கள் கட்டாயமாக கொடுத்தாகணும், இல்லைனா அவங்க வட்டியெல்லாம் எடுத்துரும், இது எடுத்துரும், அது எடுத்துரும் சொல்லிட்டு அவங்கள பயன்படுத்துறதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு நம்மளே நிறைய கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி பார்க்குறோம்ல. ஒன்று, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரும்போது போயிட்டு அவங்க கேட்கறது தவறு கிடையாது, அது அவங்க ரைட்டு. பட் இதெல்லாம் பண்ணக்கூடாது. தட் ஷுட் பி இன் அ ப்ராப்பர் வே. அவங்க டியூட்டி என்னன்னா அந்த நான் சொன்ன டிக்னிஃபைடு வே, அவங்க ப்ரொஃபஷனலிசம் அவங்க மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அவங்களுக்கு தேவை த்ரெட்டன் பண்ணியாவது நம்ம மணியை நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஒன்று, அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அந்த மாதிரி யாராவது பண்ணும் பட்சத்தில் நீங்க ஐயோ நம்ம கடன் வாங்கிட்டவே அப்படிங்கிறதுக்காக இங்கே எல்லாருமே சப்ரஸ் ஆயிடுறாங்க அந்த இடத்துல. பட் உங்களுக்குன்னு ஒரு ரைட் இருக்கு இல்லை அந்த இடத்துல. எஸ், கடனை கொடுக்க வேண்டியது உங்க டியூட்டி அப்படின்னாலுமே உங்களுக்குன்னு ஒரு ரைட் இருக்கு இல்லையா அந்த இடத்துல. பட் ஏமாற்றும் நோக்கோட செயல்பட்டீங்க அப்படின்னா அப்புறம் அந்த இடத்துலையும் நான் திரும்ப இவங்க பேங்கிங்கோ நான் பேங்கிங் ஃபினான்ஸோ அவுட் சைட் கிரெடிட்டார்ஸ்க்கோ சொல்ற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா ப்ராப்பர் லீகல் ப்ரொசீடிங்ஸ் எடுங்க அந்த இடத்துல. ஏன்னா நிறைய பேர் பேப்பர்ஸே ப்ராப்பரா இல்லாம ஜாஸ்தி நமக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வட்டி வச்சா அதுவுமே
இல்லீகலான ஒரு விஷயம் தான் இல்லையா இங்க. தட் இஸ் நாட் லீகல். ஆமா. ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் நமக்கு இங்க கிடையாது. பேங்கிங் பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல அதுவுமே அவங்களும் போக மாட்டிக்கிறாங்க, கொடுக்குறவங்களும் போக மாட்டிக்கிறாங்க. இது இப்படியே பேசி நம்ம த்ரெட்டன் பண்ணியே வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல தான் அவங்க இருக்காங்க. ஸோ இவங்களும் அது பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ற பட்சத்தில் நீங்க தாராளமா எதிர்த்து கேள்வி கேளுங்க, இல்லையா பேங்க்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. பேங்க்லயும் அதை கண்டுக்கலையா நீங்க போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, எங்களை இந்த மாதிரி த்ரெட்டன் பண்றாங்க. எவ்வளோ லேடிஸ் தனியார் இருக்க வீட்டில் வந்து த்ரெட்டன் பண்றது நம்மளால பார்க்க முடியுது, வயசானவங்க இருக்க வீட்டில் வந்து த்ரெட்டன் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் தான் இன்னைக்கு இன்னும் நிறைய தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இதுவும் ஒரு விதமான மன உளைச்சல் கொடுத்து தான் நம்ம என்ன பண்ண போறோம் இனிமே இந்த சொசைட்டில, யாருக்காக இருக்கணும், எதுக்காக லைஃப் லீட் பண்ணணும், பேசாம நம்ம முடிச்சுட்டே போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான். ஓரளவுக்கு ப்ராப்பர்ட்டி பேக்கப் இருக்கவங்க தப்பிச்சுக்கிறாங்க இந்த இடத்துல. அவங்களுக்கு ஒரு மன தைரியம் இருக்கவங்க, ஒரு 5 கோடியா இல்லை 10 கோடி கடனா, இப்போ எங்கிட்ட ஒரு 10-12 கோடி 5 கோடி ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒருவேளை அதை வித்து கூட நான் செட்டில் பண்றேன், அந்த மாதிரி ஒரு மன தைரியம் அவங்களுக்கு இன்பில்ட்டா வருது. பட் இல்லாதவங்க ரொம்ப என்ன சொல்ற சோகமா எடுக்கக்கூடிய முடிவாக தான் இது இந்த இடத்துல பார்க்கப்படுது. இப்போ கடன் கொடுத்தவர்களுக்கு சட்ட ரீதியாக வசூல் பண்ணுவதற்கு நிறைய வழிமுறை இருக்கு. கடன் வாங்கியவர்களுக்கு இப்படி மிரட்டல் எடுக்கும் பொழுதோ இல்லை சீஸ் பண்ணுறோன்னு சொல்லும் பொழுதோ இவங்க தங்களை பாதுகாக்கிறதுக்கு சட்டத்தில் இவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? சரி, இப்போ சொல்ற மாதிரி இப்போ பேங்க்ஸே எடுத்துக்கோங்களா, 3 EMI மேண்டேட்டரி பே பண்ணணும், இல்லை அதுக்கப்புறம் நோட்டீஸ் அனுப்புவாங்க, வீட்டில் வந்து ஒட்டுறதாகட்டும், அதுக்கப்புறம் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணுறது, அந்த விஷயம் எல்லாமே நமக்கு இருக்கும். ஓகே, இப்போ இப்போ இன்னும் சில கிளைண்ட்ஸ் வருவாங்க நம்மகிட்ட. எப்படி வருவாங்க அப்படின்னா, எனக்கு இப்போ பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு, நடுவில் ஏதோ ஒரு விஷயத்தால என்னால் 2 மாதம் EMI பே பண்ண முடியல, 3 மாதம் EMI பே பண்ண முடியல. நான் இப்போ என்னன்னா ஆஸ் அ ரெக்வஸ்ட்டாக தான் ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ நான் கடை பண்ணுறேன் இல்லையா பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் பண்ணுற இடத்தோட டாக்குமெண்ட் அவங்க கிட்ட இருக்கு. ஓகே, ஆனால் இந்த பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு என் பிஸ்னஸ் நடக்கிற டைம்லேயே என் கஸ்டமர்ஸ் இருக்கும்போதே என்ன மிரட்டுறாங்க. விச் மீன்ஸ் அப்போ எப்படி பிஸ்னஸ் நடக்கும்? இது மோஸ்ட்லி இந்த நான் பேங்கிங் அவங்க பண்ணுவாங்க, ப்ளஸ் அவுட் சைடு கிரெடிட்டர்ஸ் இந்த விஷயத்த பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க உட்காந்துக்கிட்டா அவங்களோட நோக்கம் ஒன்லி இவங்களை எப்படியாவது டார்ச்சர் பண்ணி உடனே அமௌண்ட் வாங்குறதா இருக்கணும், இல்லைனா அந்த இடத்த பொசிஷன் எடுக்கிறதா இருக்கும், இல்லாத ஓனர்ஷிப் கன்வெர்ட் பண்றதா இருக்கும் இங்கே. ஏன்னா அவங்க கேட்குற கேள்வி அதுதான், நான் கொடுக்காம ஏமாத்திட்டு போகிறது கிடையாது, எனக்கு முதல்ல என் பிஸ்னஸை பண்ண விடுங்க. அதான் இப்போ சில பேர் அவுட் சைட் கிரெடிட்டர்ஸ் இருக்காங்க, இந்த 3 மாதம் கட்டல, இன்னும் 1 மாதம் உனக்காக டைம் தருவேன், இல்லைனா நான் லீகல் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணிக்கிறேன் நாங்கள் சொல்ல வேண்டியது தானே. ஸோ இதுதான் இப்போ இவங்களுக்கு இன்கம் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க ஒரு ரெக்வஸ்ட் பேஸ்ல போகலாம். இல்லையா அவங்க அதே மாரி கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கோர்ட்ல போயிட்டு அந்த ப்ரொசீடிங்ஸ்க்கு ஸ்டே போடலாம். பிகாஸ் ஆஃப் இந்த சொல்ற ரீசன் ஏற்புடையதாக இருந்தால் ஸ்டே போட்டு இவ்வளோ டியூரேஷனுக்குள்ள நான் இந்த அமௌண்ட்டை இது பண்ணுறேன், ஐ மீன் திரும்ப ரீபே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு ப்ரொசீடிங்ஸ் வந்து போகலாம். ஓகே, அந்த இடத்துல போகும்போது அதை மீறி அவங்களால பணம் பே பண்ண முடியல அப்படின்னா வேற ஆப்ஷனே கிடையாது. அந்த இடத்துல நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபைனலாக இந்த இபி அட்டாச்மெண்ட் போய் அந்த அப்புறம் அவங்க வந்து அப்பர் ஹேண்ட் போயிடுவாங்க, அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ கடன் வாங்கினவங்களுக்கு வந்து திருப்பி தரத்துக்கான எந்த சோர்ஸுமே இல்லைன்னா என்ன வழி? எந்த சோர்ஸுமே இல்லை அப்படின்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அடுத்த கட்ட இப்போ ப்ராப்பர்ட்டி இருக்கு, மோஸ்ட்லி சீட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த இடத்துல வந்துரும்ல, இம்ப்ரெசன்மெண்ட் தான். நாளைக்கு அவங்களே உள்ள போனாலும் பெயில் எடுக்கிறதுக்கும் நமக்கு ஏதாவது அமௌண்ட் ஒன்று இருந்து அவங்களே மேண்டேட்டரி பெயில் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நாளைக்கு ஏதாவது வெளியே வர மாதிரி இருக்கும்.